அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 13ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 46 முதல் 49 வரை. நேற்றைய தினத்தில யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை பார்த்தோம். அதிகாரம் 46 யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாரை எகிப்துக்கு வர சொல்லுகிறார். அங்கு வந்து எல்லோரும் ஒன்றாக வாழலாம் என்று கூறினார். அப்பொழுது யாக்கோபு பலி செலுத்திவிட்டு எகிப்துக்கு கிளம்புகிறார். அப்பொழுது அவருடைய கனவில், பயப்படாதே, நான் உன்னுடன் இருப்பேன், எகிப்தில் உன்னை ஒரு பெரிய இனமாக்குவேன் என்று ஆண்டவர் அவருக்கு தரிசனமாக கூறினார். இப்பொழுது நம்முடைய பார்வையில யாக்கோபு கானான் தேசத்தை விட்டு வெளியேறுவது போல தோன்றலாம். ஆனால் அதில்தான் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுகிறது. யாக்கோபின் குடும்பம் மொத்தமாக 70 பேர் எகிப்து நாட்டுக்கு செல்கிறார்கள். அங்குதான் இஸ்ரேல் என்ற ஒரு பெரிய இனமாக அவர்கள் மாறினார்கள். யோசேப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய தந்தையை சந்தித்தார். பல நேரங்களிலே நம்மை ஆண்டவர் அறியாத இடங்களுக்கு அழைத்து செல்வது போல தோன்றலாம். ஆனால் இறுதியில் ஆண்டவருடைய வாக்குதான் நிறைவேறும். ஆண்டவர் நமக்கென்று குறித்து வைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. அதிகாரம் 47 யாக்கோபு பார்வோனை இருமுறை ஆசீர்வதிக்கிறார். ஆம், கடவுளுடைய ஆசீர்வாதம் கொண்டவர்கள் அரசர்களையும் கூட ஆசீர்வதிப்பார்கள். பஞ்சகாலத்திலே யோசேப்பு மக்களை அடிமைகளாக்கவில்லை. மக்கள் தங்களிடம் இருந்த பணம், நிலம், தங்களையே முழுமையாக பார்வோனுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களை அடிமைகளாக்காமல் அவர்களுக்கு விதை கொடுத்து அவர்கள் வாழ வழி செய்கிறார். கொடிய பஞ்ச நேரத்திலும் கூட யோசேப்பு மிகுந்த ஞானத்தோடும் இரக்கத்தோடும் நேர்மையோடும் செயல்பட்டார். யாக்கோபு வயதாகி மரிக்கிற நிலையில் இருக்கும்போது தன்னுடைய உடலை எகிப்தில் புதைக்காமல் கானான் தேசத்திலே புதைக்க வேண்டும் என்று கூறினார். அதிகாரம் 48 யாக்கோபு யோசேப்பிடம் அவருடைய 2 மகன்களை அழைத்து வருமாறு கூறினார். யோசேப்பின் மகன்கள் மனாசே, எப்ராயிம். அவர்கள் மீது யாக்கோபு தன்னுடைய கைகளை மாற்றி வைத்து ஆசீர்வதித்தார். அதனால் இளையவனுக்கே முதன்மையான ஆசீர்வாதம் கிடைத்தது. யோசேப்பு அதை தன்னுடைய தந்தையிடம் தெரிவித்தார். ஆனாலும் யாக்கோபு, நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறி கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். மனித மரபின்படி தலைமகனுக்கு முதன்மையான ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களுக்கு தான் முதன்மையான ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதிகாரம் 49 யாக்கோபின் இறுதி ஆசீர்வாதமும் தீர்க்க தரிசனமும் உள்ளது. இது ஒரு சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. இஸ்ரேல் இனத்தின் எதிர்கால வரலாறை அவர் கூறுகிறார். தன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு ஆசீர்வதிக்கிறார் என்பதை விவரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ரூபன் யாக்கோபின் தலைமகன். ஆனாலும் தன்னடக்கம் இல்லாததால் அவன் முதன்மை நிலையை இழந்துவிட்டான். சிமியோன், லேவி, இந்த இருவரும் கோபமும் வன்முறையும் நிறைந்தவர்கள். அதனால் அவர்களுடைய சந்ததிகள் சிதறடிக்கப்படும் என்றார். யூதா மிக முக்கியமானவன். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது என்று அரச அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியாவாக இந்த யூதா குலத்தில் தான் பிறப்பார் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, இந்த வாக்கு இயேசு கிறிஸ்துவை தான் சுட்டி காட்டுகிறது. அதன் பிறகு யோசேப்பு துன்பத்தில் நிலைத்தவன். தன்னுடைய சகோதரர்களால் அவனுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கூட கடவுள் மீது நம்பிக்கை வைத்தான். அதனால் உயர்த்தப்பட்டான், ஆசீர்வாதங்களை பெற்றான். இவ்வாறு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டு யாக்கோபு மரித்து போனார். இன்று இறைவார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, கடவுளின் வாக்குறுதி தாமதமானாலும் அது தவறாது, அது கட்டாயமாக நிறைவேறும். பஞ்சமும் இடம் மாறுவதும் கூட கடவுளின் திட்டத்தில் உள்ளது. மேலும் அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்பது நம்முடைய சித்தப்படி அல்ல, கடவுளுடைய விருப்பப்படி நடக்கிறது. இப்பொழுது தொடக்க நூல் அதிகாரம் 46 முதல் 49 வரை வாசித்துவிட்டு பிறகு ஒரு சிறிய ஜபத்தோடு முடிப்போம். தொடக்க நூல் அதிகாரம் 46. யாக்கோபு தம் குடும்பத்துடன் எகிப்து செல்லல். பின்பு இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்பு கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சியளித்து, யாக்கோபு, யாக்கோபு என்று அழைத்தார். அவர், இதோ அடியேன் என்றார். கடவுள், உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளர செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன்.
உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரவேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர். கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டனர். இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். எகிப்திற்கு வந்து சேர்ந்த யாக்கோபும் அவர் புதல்வர்களுமாகிய இஸ்ரவேலரின் பெயர்கள் பின்வருமாறு. யாக்கோபின் தலைமகன் ரூபன். ரூபனின் புதல்வர்கள் அனோக்கு, பல்லு, எட்சரோன், கர்மி. சிமியோனின் புதல்வர் எமுவேல், யாமின், ஓகாது, யாக்கீன், சோவார், கானானிய பெண்ணின் மகன் சாவுல். லேவியின் புதல்வர் கெர்சோன், கோகாத்து, மெராரி. யூதாவின் புதல்வர் ஏரு, ஓனான், சேலா, பெரெட்சு, செராகு. இவர்களுள் ஏரும் ஓனானும் கானான் நாட்டில் இறந்து போயினர். எட்சரோன், ஆமூல் என்பவர்கள் பெரெட்சுக்கு பிறந்த புதல்வர்கள். இசக்காரின் புதல்வர் தோலா, பூவா, யாசுபு, சிம்ரோன். செபுலோனின் புதல்வர் செரேது, ஏலோன், யகுலவேல். இவர்கள் லேயாவின் பிள்ளைகள். இவர்களையும் தீனா என்ற மகளையும் பதானராமில் யாக்கோபுக்கு பெற்றெடுத்தார். லேயா வழிவந்த அவர் புதல்வர் புதல்வியர் மொத்தம் 33 பேர். காத்தின் புதல்வர் சிபியோன், அக்கி, சூனி, எட்சபோன், ஏரி, அரோதி, அரேலி. ஆசேரின் புதல்வர் இம்னா, இசுவா, இசுவி, பெரியா. இவர்களுடைய சகோதரி செராகு. பெரியாவின் புதல்வர் எபேர், மல்கியேல். இவர்கள் லாபான் தன் மகள் லேயாவுக்கு கொடுத்த சில்பாவின் பிள்ளைகள். இவள் வழியாக யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் இந்த 16 பேர். யோசேப்பு பென்யமின் என்பவர் யாக்கோபின் மனைவி ராக்கேலின் புதல்வர். யோசேப்பிற்கு எகிப்து நாட்டில் புதல்வர் பிறந்தனர். ஊன் நகர அர்ச்சகர் போற்றிபெராவின் மகளான அசினத்து அவர்களை அவருக்கு பெற்றெடுத்தாள். அவர்கள் மெனாசே, எப்ராயிம் ஆவர். பென்யமினின் புதல்வர் பேலா, பெக்கேர், அசுபேல், கேரா, நாகமான், ஏஹி, ரோசு, முப்பிம், குப்பிம், அருது. ராக்கேல் வழிவந்த யாக்கோபின் புதல்வர் மொத்தம் 14 பேர். தானின் மகன் ஆசும். நப்தலியின் புதல்வர் யஹூட்சேல், கூனி, ஏட்சேர், சில்லேம். இவர்கள் லாபான் தன் மகள் ராக்கேலுக்கு கொடுத்த பில்காவின் பிள்ளைகள். இவள் வழியாக யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் மொத்தம் 7 பேர். யாக்கோபின் புதல்வர்களுடைய மனைவியரை தவிர அவரது வழிமரபாக எகிப்தில் குடிபுகுந்தோர் மொத்தம் 66 பேர். எகிப்து நாட்டில் யோசேப்பிற்கு பிறந்த புதல்வர்களோ 2. ஆகவே எகிப்தில் குடிபுகுந்த யாக்கோபின் குடும்பத்தார் எல்லோரும் 70 பேர் ஆவர். எகிப்தில் யாக்கோபின் குடும்பம். கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டிக் கொண்டு தம் தந்தை இஸ்ரவேலை சந்திக்க சென்றார். யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் அழுதார். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாக தயார், நீ உயிரோடுதான் இருக்கிறாய், உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். பின்னர் யோசேப்பு தம் சகோதரரையும் தம் தந்தையின் குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடம் போய் கானான் நாட்டிலிருந்து என் சகோதரரும் என் தந்தையின் குடும்பத்தாரும் என்னிடம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மந்தை மேய்ப்பவர்கள். மந்தைகளை வைத்து பேணுவது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் தங்களுடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிவிப்பேன். பார்வோன் உங்களை வரவழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்கும் பொழுது நீங்கள் மறுமொழியாக, எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரை பணியாளர்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரைப் போல் மேய்ப்பவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். நீங்கள் கோசேன் பகுதியில் குடியிருக்கும்படி அனுமதிக்கப்படுவீர்கள். ஏனெனில் ஆடு மேய்ப்பவர்கள் அனைவரும் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்றார். தொடக்க நூல் அதிகாரம் 47. பின்பு யோசேப்பு பார்வோனிடம் போய்,
என் தந்தையும் என் சகோதரர்களும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றோடும் கானான் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் கோசேன் பகுதியில் தங்கியிருக்கிறார்கள் என்று அறிவித்தார். மேலும் தம் சகோதரரில் 5 பேரை பார்வோன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். பார்வோன் அவர்களை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்க, அவர்கள் அவனிடம், உம் பணியாளர்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரைப் போல் ஆடு மேய்ப்பவர்கள். கானான் நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாயிருப்பதாலும் உம் பணியாளர்களாகிய எங்கள் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாது போனதாலும் சிறிது காலம் இந்நாட்டில் தங்கியிருக்க வந்திருக்கிறோம். உம் பணியாளர்களாகிய நாங்கள் கோசேன் பகுதியில் தற்போதைக்கு குடியிருக்க இசைவு தருமாறு வேண்டுகிறோம் என்றனர். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உம் தந்தையும் உம் சகோதரர்களும் உம்மிடம் வந்திருக்கிறார்கள் அல்லவா? எகிப்து நாடு உமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த நாட்டின் சிறந்த பகுதியில் உம் தந்தையும் சகோதரரும் குடியேறும்படி செய்யும். கோசேன் பகுதியில் அவர்கள் வாழட்டும். அவர்களில் திறமையுள்ளவர்கள் உண்டென்று நீர் அறிவீரானால் எனக்கு சொந்தமான மந்தைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளாக அவர்களை ஏற்படுத்தலாம் என்றான். பின்னர் யோசேப்பு தம் தந்தையை அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்தினார். யாக்கோபு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறினார். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமது வயதென்ன என்று வினவினான். அதற்கு யாக்கோபு பார்வோனை நோக்கி, என் வாழ்க்கை பயண நாள்கள் 130 ஆண்டுகள். அவை எண்ணிக்கையில் குறைந்தவை, துன்பத்தில் மிகுந்தவை. ஆனால் அவை என் மூதாதையரின் நாள்களுக்கு குறைந்தவையே என்றார். யாக்கோபு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறிய பின் அவனிடம் விடைபெற்று சென்றார். பார்வோன் கட்டளையிட்டிருந்தபடி யோசேப்பு தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் எகிப்து நாட்டின் மிகவும் பலமான ராம்சேசு நிலப்பகுதியை உரிமையாக கொடுத்து அங்கு அவர்களை குடியேற்றினார். மேலும் யோசேப்பு தம் தந்தை, தம் சகோதரர், தம் தந்தையின் குடும்பத்தார் அனைவருக்கும் அவரவர் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கேற்ப உணவளித்து அவர்களை பேணி காத்து வந்தார். பஞ்சத்தின் கொடுமை. பஞ்சம் மிக கடுமையாயிருந்தது. உலகெங்கும் உணவு கிடைக்கவில்லை. குறிப்பாக எகிப்து நாடும் கானான் நாடும் பஞ்சத்தால் வாடின. எகிப்தியருக்கும் கானானியருக்கும் தானியம் விற்றதால் கிடைத்த பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து யோசேப்பு பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு வந்தார். எகிப்து கானான் நாடுகளில் பணம் தீர்ந்து போன போது எகிப்தியர் எல்லோரும் யோசேப்பிடம் வந்து, எங்களுக்கு உணவு தாரும், பணம் இல்லை என்பதால் உம்முன் நாங்கள் ஏன் சாக வேண்டும் என்றனர். அதற்கு அவர், உங்களிடம் பணம் இல்லையெனில் உங்கள் மந்தைகளை கொண்டு வாருங்கள், அவற்றுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் தருவேன் என்றார். எனவே அவர்கள் போய் மந்தைகளை கொண்டு வந்தபோது யோசேப்பு குதிரைகளையும் ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அவற்றுக்கு பதிலாக அவர்களுக்கு உணவுப் பொருள்கள் கொடுத்தார். இப்படி கால்நடைகள் எல்லாம் ஈடாக பெற்று அவர்களை அந்த ஆண்டு காப்பாற்றினார். அந்த ஆண்டு முடிந்த பின் அடுத்த ஆண்டில் அவர்கள் மீண்டும் வந்து அவரை நோக்கி, எம் தலைவரிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. பணம் தீர்ந்து போயிற்று, கால்நடைகளும் எம் தலைவருக்கு சொந்தமாகிவிட்டன. எம் தலைவருக்கு அளிக்க எங்கள் உடலும் நிலமும் தவிர எங்களிடம் எஞ்சி இருப்பது எதுவும் இல்லை. உம் கண்முன் நாங்களும் எங்கள் நிலமும் ஏன் அழிய வேண்டும்? எங்களையும் எங்கள் நிலத்தையும் உணவுப் பொருளுக்கு ஈடாக எடுத்துக்கொள்ளும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு உடைமைகளாய் இருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலம் பாழடையாமல் இருக்கவும் எங்களுக்கு தானியம் தாரும் என்றனர். அவ்வாறே யோசேப்பு எகிப்திய நிலம் முழுவதையும் பார்வோனுக்கென்று வாங்கி கொண்டார். ஏனென்றால் பசியின் கொடுமையால் எகிப்தியர் அனைவரும் தங்கள் வயல்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டனர். அந்த நாடே பார்வோனுக்கு சொந்தமாயிற்று. எகிப்தின் ஓர் எல்லையிலிருந்து மறு எல்லை வரை இருந்த மக்கள் அனைவரையும் யோசேப்பு அடிமை வேலைக்கு உள்ளாக்கினார். அர்ச்சகர்களின் வயல்களை மட்டும் அவர் வாங்கவில்லை. ஏனென்றால் பார்வோன் அவற்றை அவர்களுக்கு மானியமாக கொடுத்திருந்தான். பார்வோன் அவர்களுக்கு தந்திருந்த மானியத்திலிருந்து அவர்கள் உண்டு வந்ததால் அவர்கள் தங்கள் நிலபுலன்களை விற்கவில்லை. அப்பொழுது யோசேப்பு மக்களை நோக்கி, இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்கு உடைமையாக வாங்கிவிட்டேன். இப்போது உங்களுக்கு விதை தானியம் தருகிறேன். அதை நிலத்தில் விதையுங்கள். விளைச்சலில் 1/5 பாகம் பார்வோனுக்கு செலுத்துங்கள். எஞ்சிய 4 பாகம் உங்கள் வயல்களுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவாகவும் இருக்கட்டும் என்று சொன்னார். அதற்கு அவர்கள், எங்கள் உயிரை காப்பாற்றி விட்டீர். தலைவராகிய உம் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைப்பதாக. நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாகவே இருப்போம் என்றார்கள். யோசேப்பு எகிப்து நாட்டில் நிலச்சட்டம் ஒன்று கொண்டு வந்தார்.
அது இன்று வரை வழக்கில் உள்ளது. 1/5 பாகம் பார்வோனுக்கு உரியது என்றாயிற்று. அர்ச்சகர்களின் நிலபுலன்கள் மட்டும் பார்வோனின் உடைமையாகவில்லை. யாக்கோபின் இறுதி விண்ணப்பம். இஸ்ரவேலர் எகிப்து நாட்டில் கோசேன் பகுதியில் குடியேறி அதனை உரிமையாக்கி கொண்டு அங்கே மிகவும் பழுகி பெருகினர். யாக்கோபு 17 ஆண்டுகள் எகிப்து நாட்டில் இருந்தார். அவரது வாழ்நாள் மொத்தம் 147 ஆண்டுகள். அவர் தாம் இறக்கும் நாள் நெருங்கி வருவதைக் கண்டு தம் மகன் யோசேப்பை வரவழைத்து அவரை நோக்கி, உன் பார்வையில் எனக்கு தயை கிடைக்குமானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து எனக்கு கனிவும் பற்றும் காட்டுவதாக வாக்களி. என்னை எகிப்து நாட்டில் அடக்கம் செய்யாதே. நான் என் மூதாதையரோடு துஞ்சிய பின் என்னை எகிப்து நின்று எடுத்து கொண்டு சென்று என் மூதாதையரின் கல்லறையில் என்னையும் அடக்கம் செய் என்றார். அதற்கு யோசேப்பு, நீர் சொன்னபடியே செய்வேன் என்றார். அவரோ, எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். யோசேப்பும் ஆணையிட்டு கொடுத்தார். அப்பொழுது இஸ்ரவேல் படுக்கையின் தலைப்பக்கம் திரும்பி தொழுதார். தொடக்க நூல் அதிகாரம் 48. எப்ராயிம் மனாசேக்கு யாக்கோபு ஆசி வழங்குதல். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உம் தந்தை உடல் நலமின்றி இருக்கிறார் என்று யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே அவர் தம் 2 மைந்தர்களாகிய மனாசேயையும் எப்ராயிமையும் அழைத்து கொண்டு சென்றார். இதோ உம் மகன் யோசேப்பு உம்மை காண வந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் யாக்கோபு பெருமுயற்சி செய்து எழுந்து கட்டிலின் மேல் அமர்ந்தார். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, எல்லாம் வல்ல இறைவன் கானான் நாட்டிலுள்ள லூசு என்ற இடத்தில் எனக்கு காட்சியளித்து ஆசி வழங்கி, நான் உன்னை பழுகி பெருக செய்வேன், உன்னை திரளான மக்கள் கூட்டமாக ஆக்குவேன், இந்நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் என்றுமுள்ள உடைமையாக தருவேன் என்று வாக்களித்தார். ஆகையால் நான் எகிப்திற்கு வந்து உன்னிடம் சேர்வதற்கு முன்பே உனக்கு இந்நாட்டில் பிறந்த 2 மைந்தரும் என் புதல்வர்களாயிருப்பார்கள். ரூபன் சிமியோன் போன்று எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்களே. இவர்களுக்கு பின் உனக்கு பிறக்கும் ஏனைய புதல்வர்கள் உன்னுடையவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் தங்கள் மூத்த சகோதரர்களின் பெயர் வரிசையில் சேர்க்கப்பட்டு அவர்களது உரிமையில் பங்கு பெறுவர். ஏனெனில் நான் பதானை விட்டு வரும்பொழுது வழியில் ராக்கேல் கானான் நாட்டில் இருந்து என்னை துயரத்தில் ஆழ்த்தினாள். அப்பொழுது நான் எப்ராத்துக்கு அருகில் இருந்தேன். எப்ராத்துக்கு, அதாவது பெத்லேஹேமுக்கு போகும் வழியில் அவளை அடக்கம் செய்தேன் என்றார். பின்னர் அவர் யோசேப்பின் புதல்வர்களை கண்டு, இவர்கள் யார் என்று கேட்டார். யோசேப்பு தம் தந்தையிடம், இந்நாட்டில் கடவுள் எனக்கு தந்தருளின மைந்தர்கள் இவர்கள்தாம் என்று சொல்ல, அவர் அவர்களை என் அருகில் கொண்டு வா, நான் அவர்களுக்கு ஆசி வழங்குகிறேன் என்றார். ஏனெனில் வயது முதிர்ச்சியினால் இஸ்ரவேலின் பார்வை மங்கி போக அவர் எதையும் காண முடியாதவராயிருந்தார். யோசேப்பு அவர்களை அவர் அருகில் கொண்டு வந்தவுடன் அவர் அவர்களை முத்தமிட்டு அரவணைத்து கொண்டார். பின்னர் இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை நான் காண மாட்டேன் என்றே நினைத்தேன். ஆனால் உன் வழிமரபையும் கூட நான் காணும்படி கடவுள் அருள் செய்தார் என்றார். பின்னர் யோசேப்பு அவர் மடியில் இருந்த தம் பிள்ளைகளை இறக்கிவிட்டு தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு யோசேப்பு எப்ராயிமை தம் வலக்கையால் இஸ்ரவேலுக்கு இடப்புறமும் மனாசேயை தம் இடக்கையால் இஸ்ரவேலுக்கு வலப்புறமும் இருக்கும்படி அழைத்து வந்து இருவரையும் அவர் அருகில் நிறுத்தினார். ஆனால் இஸ்ரவேல் தம் கைகளை குறுக்காக நீட்டி வலக்கையை இளையவன் எப்ராயிமின் தலைமீதும் இடக்கையை தலைமகன் மனாசேயின் தலைமீதும் மாற்றி வைத்தார். அவர் யோசேப்புக்கு ஆசி வழங்கி கூறியது, என் தந்தையரான அப்ரஹாமும் ஈசாக்கும் எந்த கடவுள் திருமுன் நடந்து வந்தனரோ அந்த கடவுளே இன்று வரை என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆயராக விளங்கி வருகிறார். அந்த கடவுள் என்னை எல்லா தீமை நின்றும் மீட்ட தூதர். இச்சிறுவர்களுக்கு ஆசி வழங்குவாராக. மேலும் என் பெயரும் என் தந்தையரான அப்ரஹாம் ஈசாக்கின் பெயர்களும் இவர்கள் மூலம் நிலை நிற்பனவாக. மண்ணுலகில் இவர்கள் பெருந்திரளாக பழுகுவார்களாக. தம் தந்தை வலக்கையை எப்ராயிம் தலைமீது வைத்திருந்தது யோசேப்புக்கு பிடிக்கவில்லை. எனவே அவர் எப்ராயிம் தலைமேல் இருந்த தம் தந்தையின் கையை மனாசேயின் தலைமேல் வைக்கும்படி எடுக்க முயன்றார். யோசேப்பு தம் தந்தையை நோக்கி, தந்தையே, இது சரியன்று, இவன்தான் தலைமகன்,
இவன் தலையின் மேல் உமது வலக்கையை வையும் என்றார். ஆனால் அவர் தந்தை மறுத்து, தெரியும் மகனே, எனக்கு தெரியும். இவனும் ஒரு மக்களினமாக பல்கி பெருகுவான். ஆனால் இவன் தம்பி இவனிலும் பெரியவன் ஆவான். அவன் வழிமரபினர் மக்களினங்களாக பெருகுவர் என்று கூறினார். மேலும் அவர் அன்று அவர்களுக்கு ஆசி வழங்கி கூறியது, எப்ராஹிம் மனாசேயைப் போல் உன்னையும் கடவுள் வளர செய்வாராக என்று உங்கள் பெயரால் இஸ்ரவேல் ஆசி வழங்கும். இவ்வாறு அவர் எப்ராஹிமை மனாசேக்கு முன்வைத்தார். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் சாகப் போகிறேன், கடவுள் உங்களோடு இருப்பார். உங்கள் மூதாதையரின் நாட்டிற்கு உங்களை அவர் திரும்பவும் நடத்தி செல்வார். நான் என் வாளாலும் வில்லாலும் எமோரியரிடமிருந்து கைப்பற்றிய செக்கேம் பகுதியை உன் சகோதரரை விட உயர்ந்தவன் என்ற முறையில் உனக்கே தருகிறேன் என்றார். தொடக்க நூல் அதிகாரம் 49. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது, என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபன், நீயே என் தலைமகன், என் ஆற்றல் நீயே, என் ஆண்மையின் முதற்கனி நீயே, மாண்பிலும் வலிமையிலும் முதன்மை பெற வேண்டியவனும் நீயே. ஆனால் நீரைப் போல் நிலையற்றவனாய் முதன்மையை பெறமாட்டாய். ஏனெனில் உன் தந்தையின் மஞ்சத்தில் ஏறினாய். ஆம், என் படுக்கையை தீட்டுப்படுத்தினாய். சிமியோன், லேவி இருவரும் உண்மையில் உடன்பிறப்புகளே. அவர்களுடைய வாள்கள் வன்முறையின் கருவிகள். மனமே, அவர்களது மன்றத்தினுள் நுழையாதிரு. மாண்பே, அவர்களது அவையினுள் அமராதிரு. ஏனெனில் கோப வெறி கொண்டு அவர்கள் மனிதர்களை கொன்று குவித்தார்கள். வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள். அவர்களது கடுமையான சினம் சபிக்கப்படும். அவர்களது கொடுமையான கோபம் சபிக்கப்படும். அவர்களை யாக்கோபினின்று பிரிந்து போக செய்வேன். அவர்களை இஸ்ரவேலினின்று சிதறடிப்பேன். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் களைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. அவன் திராட்சை செடியில் தன் கழுதையையும் செழுமையான திராட்சை கொடியில் தன் கழுதை குட்டியையும் கட்டுவான். திராட்சை ரசத்தில் தன் உடையையும் திராட்சை சாற்றில் தன் மேலாடையையும் தோய்த்திடுவான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினும் ஒளியுள்ளவை. அவன் பற்கள் பாலினும் வெண்மையானவை. செபுலோன் கடற்கரையில் வாழ்ந்திடுவான். அவன் கப்பல் துறையில் இருந்திடுவான். அவனது எல்லை சீதோன் வரை பரவியிருக்கும். இசக்கார் இருபொதியின் நடுவே படுத்திருக்கும் வலிமை மிகு கழுதை போன்றவன். அவன் இளைப்பாறும் இடம் நல்லதென்றும் நாடு மிக வசதியானதென்றும் காண்பான். எனவே சுமை தூக்க தோள் சாய்ப்பான். அடிமை வேலைக்கு இணங்கிடுவான். தான் இஸ்ரவேலின் குலங்களில் ஒன்றாக தன் மக்களுக்கு நீதி வழங்குவான். தான் வழியில் கிடக்கும் பாம்பு ஆவான். அவன் பாதையில் தென்படும் நாகம் போல குதிரை மேல் இருப்பவன் மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடித்திடுவான். ஆண்டவரே, உமது மீட்பிற்காக காத்திருக்கிறேன். காத்து கொள்ளை கூட்டத்தின் தாக்குதலுக்கு உள்ளாவான். அவனும் அவர்களை துரத்தி தாக்கிடுவான். ஆசேரின் நிலம் ஊட்டமிக்க உணவளிக்கும். மன்னனும் விரும்பும் உணவை அவன் அளித்திடுவான். நப்தலி அழகிய மான்குட்டிகளை ஈனும். கட்டவிழ்ந்த பெண்மான் ஆவான். யோசேப்பு கனிதரும் கொடி ஆவான். நீரூற்றருகில் மதில் மேல் படரும் கொடி போல் கனி தருவான். அவனுக்கு வில்லில் வல்லார் தொல்லை கொடுத்தார். அவன் மீது அம்பெய்தார். அவனிடம் பகை வளர்த்தார். ஆனால் அவனது வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் துடிப்புடன் இயங்கின. ஏனெனில் யாக்கோபின் வலியவர் கை கொடுத்தார். இஸ்ரவேலின் பாறையே ஆயராயிருந்தார். உன் தந்தையின் இறைவனே உனக்கு துணை இருப்பார். எல்லாம் வல்லவரே உனக்கு ஆசி வழங்குவார். மேலே வானத்து நின்று வரும் ஆசியாலும்
கீழே ஆழத்தினின்று வரும் ஆசியாலும் கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசியாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார். உன் தந்தையின் ஆசிகள் பழம்பெரும் மலைகளின் ஆசியிலும் என்றுமுள்ள குன்றுகளின் வல்லன்மையிலும் வலியவை. இவை அனைத்தும் யோசேப்பின் மீது இறங்கிடுக. தன் சகோதரரின் இளவரசனாய் திகழ்வோனின் நெற்றியில் அவை துலங்கிடுக. பென்யமின் பீரிக்கிளிக்கும் ஓநாய்க்கு ஒப்பானவன். காலையில் வேட்டையாடிய இரையை அவன் விழுங்குவான், மாலையில் கொள்ளை பொருளை பங்கிட்டு கொள்வான். இவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் 12 குலத்தார் ஆவர். இவற்றை மொழிந்து இவர்களின் தந்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசியை அளித்து வாழ்த்துரை வழங்கினார். யாக்கோபின் இறப்பு. மேலும் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன். என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. அப்ரஹாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே அப்ரஹாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபெக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்தேன். அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கி கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, வாக்குமாறாத ஆண்டவரே, இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். இன்றைய நாளிலே இறை வார்த்தையை வாசித்து அதை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. அன்பின் தேவனே, உம்முடைய இறை வார்த்தை எப்பொழுது எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய மனதிலே நிலைத்திருக்கட்டும் அப்பா. அதை நாங்கள் வாழ்வாக்க வேண்டும் ராஜா. உம்முடைய ஞானத்தினால நிரப்பும் அப்பா. யோசேப்பை ஆசிர்வதித்த தேவன் எங்களையும் ஆசிர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறீரப்பா. உம்முடைய வல்லமைகள் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை தேவனே. நீர் வாக்கு மாறாதவர் ராஜா. எங்களுக்கென்று நீர் குறித்து வைத்துள்ளதை யாராலும் தடுக்க முடியாது தேவனே. எங்களுக்கென்று நீர் வைத்துள்ளதை உம்முடைய விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தருளும் அப்பா. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்வில் நிறைவேறட்டும் அப்பா. யாக்கோபோடு இருந்து வழி நடத்திய தேவன், யோசேப்போடு இருந்து ஆசீர்வதித்த தேவன் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும் அப்பா. எங்களுடைய தலைமுறைகளை ஆசீர்வதியும் தேவனே. பஞ்சம், நோய் போன்ற கொடுமைகள் எங்களுடைய வாழ்வில் வரும்போது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உற்ற துணையாயிருந்து எங்களை பாதுகாத்தருளும் அப்பா. இன்னும் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளும் தேவனே. யோசேப்பு அனுபவித்த அனைத்து துன்பத்திலும் இருந்து அவருக்கு வெற்றியை கொடுத்த தேவன், எகிப்து நகரத்துக்கே அவரை ஆளுநராக்கிய தேவன், எங்களையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இப்பொழுதே எங்களுடைய வாழ்வில் நீர் செயல்படும் அப்பா. நீர் எங்களை வழி நடத்தும் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பி அருளும் தேவனே. உற்ற துணையாய் இருந்து எங்களுக்கு வழிகாட்டும் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். அன்பான இறை மக்களே, இன்றைய இறை வார்த்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மேலும் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.